சொல்லு. கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. பார்க்காத. கண்ணை தர. என்னது இது? பிரிச்சு பாரு. பொறுமையா பொறுமையா பிரிச்சு பாரு. போனா இவ்ளோ காஸ்ட்லியான மொபைல் போனை எப்படி வாங்குன? எல்லாம் காளியோட மகிமை. காளி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே வா போலாம். தருமபுரியில் போலி மது அருந்தியதால் 4 பேர் பரிதாப சாவு. மருது டீ சாப்பிடலாம். இந்த கடையிலையா? ஏப்பா சின்ன கடையில் சாப்பிட்டாதான் நம்ம செல்வாக்கு உயரம். நீ தானே சொன்ன. சரி அண்ணனுக்கு ஒரு டீமா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க போங்க. ஐயோ நம்ம கவுன்சிலர் அதுக்கப்புறம் தான் காதல். என்ன சொல்ற? பாப்போம் பாப்போம். அக்கா மாமா வாடகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. டேய் போய் உங்க மாமாவை நைட் 7 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு. போ. 7 மணிக்கு எதுக்கு வர சொல்லுது? ஒருனே பாப்போம். ஏய் என்ன கேட்காம யாராங்க கடைய போட்டது? ஏய் என்ன கேட்காம கடை யாரு போட்டதுங்க? போயிட்டு நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வா போ. அப்படியா? அப்ப சரி, புத்திசாலி பொண்ணு பொழைச்சி போ. ஏய் நீ யாரா இங்க? 7 இங்க 1 8. நீ 8:30 வாங்க பேசிக்கலாம். அப்ப சரி. போடா குடிகாரா. என்ன மருது பூரா புதுசா இருக்காங்க. இவங்கிட்ட எல்லாம் நான் எப்படி தான் ஓட்டு வாங்குறதோ. போலாமா? அண்ணே டீக்கு காசுங்க. ஏன்டா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? ஒரு 5 ரூபா கொடுக்க கூடாதா? நீங்க கொடுத்தாதான் நான் மரியாதையா இருக்கும். கொடுங்கண்ணே. அப்படியா? கொடுங்கண்ணே, எண்ணிட்டு இருக்காதீங்க. கொடுங்க. வாங்கண்ணே போலாம். டேய் 1000 ரூபா கொடுத்துருக்கேன் பா. டீ குடிச்சிட்டு மிச்ச காசு வாங்க வேணாமா? கவுன்சிலர் ஆக போறீங்க, மிச்ச காசுலாம் கேட்டுட்டு வாங்கண்ணே போலாம். இல்ல நான் ஒரு உணவுதி அக்கா, உங்களுக்கு மிச்ச காசு வேணும்னா நைட் 9 மணிக்கு உங்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்றேன். ஐயோ எல்லா காசும் செலவாயிரும். ஓடி போயிடலாமா? வாங்க வாங்கண்ணே. வாங்க வாங்க. என்னங்க 2 மாசமா வாடகை தரல? இருக்கீங்களா காலி பண்ண போறீங்களா? ஏங்க வெளியே இருந்தே பேசுறீங்க? வாடகைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளார வந்து மீன் குழம்பு ருசி பார்த்துட்டு போங்க. அட வாங்க. வாடகை தர போறே இல்லையாமா? என்ன அவசரம்? இருங்க உட்காருங்க. வாடகை கேட்க வந்தா வீட்டை மறந்துட வேண்டியதான் போல இருக்கு. உபசரிப்புலாம் பலமா இருக்கு. வீட்டை எழுதி வந்துருவாளோ? குணவதி குணவதி, ஏய் என்ன கேட்காம யாரு உனக்கு இலையா போட்டது? யாரு உனக்கு இலையா போட்டது? போடா போடா, போய் தொலைடா போடா. குணவதி யாரா நீ? உனக்கு இங்க வேலை? நீங்களானே? போடா. நம்ம அக்காவானே? போடா. அப்போ சரிண்ணே, போ. கதவு சாத்திக்கணே. மீன் குழம்பெல்லாம் ரெடியாமா? நீங்க உட்காருங்க, ரெடியா இருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு குழம்பாக்கி வச்சிருக்காளோ? தம்பி இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. மனிதன் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? செல்போன். முட்டை போண்டா. உன்னை மாதிரி மூதேவி கூட எவ்வளோ நாள் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மனிதன் கண்டுபிடிப்பிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரக்கு தான். நீங்க குடிக்கிறது மாத்திரம் ஊர்ல தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பொம்பளைங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. தம்பி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு பொம்பளைங்க ஓட்டு தேவையே இல்லை. குடிகாரங்க ஓட்டு போட்டாலே நான் ஸ்ட்ரெயிட்டா எம்பி ஆயிடுவேன். ப்ளீஸ் கட் அவுட். ஓகே உட்காருங்க உட்காருங்க. சொன்ன உடனே எந்திரிச்சு போயிடுறதா? எலெக்ஷன் வேற வரப்போகுது. அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா? ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களாடா? அண்ணே ஒன்று செய்வோம். நாளைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது எல்லாரும் காலைல வந்து கதருங்க. நீங்க ஓட்டு போடலாம் செத்தே போறோம் சொல்லி அழுங்க. அப்போ அவங்க உங்க மேல இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சா கெத்தா ஜெயிக்கணும்டா. கரெக்ட். அப்ப நீயே சொல்லு. நாளைக்கு நம்ம ஊர்ல சுதந்திர தினம். தம்பி நாளைக்கு நம்ம ஊர்ல மட்டும் சுதந்திர தினம் இல்ல, இந்தியாவுக்கே சுதந்திர தினம்.
மேல சொல்லுங்க. அண்ணே நிறைய விஐபி வராங்க. ம். அதுல முக்கியமான சீஃப் கெஸ்ட் நீங்க தான். இதுல நானா சீஃப் கெஸ்ட்? ஆமாண்ணே, ஆமா. அப்புறம் இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டு மேடையில வந்து அசத்துனீங்கன்னு வச்சுங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். நீங்க கவுன்சிலர்ண்ணே, கவுன்சிலர். என்னையா இது? இதை படிக்கும்போது பொழுது விடிஞ்சும் போல இருக்கு. தம்பி, நீங்க மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கறணும். வர்ற எலெக்ஷன்ல மட்டும் நான் ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகல, உங்க அண்ணனை நீங்க உசுரோடே பார்க்க. இந்த எலெக்ஷன்ல மட்டும் உங்களை வச்சு நாங்க சம்பாதிக்கலன்னா வேற வாய்ப்பே கிடைக்காது. என்னையா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. நீங்க வேற நைட்டு ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு தூங்கும் போது இந்த மாத்திரை போட்டு படுங்க. என்னையா இது தூக்க மாத்திரை மாதிரி தெரியுது? அண்ணே, படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கு ஞாபக மாத்திரை. ஏப்பா, நீ இதை சின்ன வயசுல கொடுத்திருந்தா IAS IPS ஆயிருப்பேன்ல. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தம்பிகள்லாம் நிறைய பெரிய மாலையெல்லாம் கழுத்துல போடக்கூடாது. ஏன்னா எனக்கு கழுத்து பெயின். அண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நிப்பாட்டு. கொடி வாங்கணும், தோரணம் வாங்கணும், பந்தல் போடணும், முட்டாய் திங்கணும். அதுக்கு தானே அண்ணே வெட்டு. இந்தாங்க. என்ன ஓகேவா? அண்ணே, நாளைக்கு விழாவை அசத்திடுவோம். அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். பயவுள்ள கரெக்டா சொல்லுது. நாளைக்கு மீட்டிங்ல போய் பேசி பிரிச்சு மேஞ்சு எல்லா பயலும் போயிட்டாங்க. இவனும் போயிட்டானா? என்னையா சரக்கைமையா தூக்கிட்டு போவாங்க. இவங்களெல்லாம் நம்பி நான் எலெக்ஷன்ல. ஐயோ டேய், இங்க வா. என்னண்ணா? கொடிக்குறா. கொடுக்க முடியாது. எதிரே. டேய், என்ன விடுடா. ஏய், டேய், விட்றா. என் கொடியை தாடா. எருமை மாடு மாதிரி இருக்க. என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க. என் கொடியை தாடா. நல்லா சோத்து முட்டை மாதிரி இருக்க. ஓவரா சொல்றா பையன். திட்டுறா. கேட்கல பாரு. அடிக்க போறியா? அடி, இந்த அடிச்சுக்கோ. ஹலோ. அடிச்சுக்கடா. ஏய், காலின் எங்க வரானடா? காலி இங்க வராரா? டேய், இந்த அப்படி பட. கும்கி யானைய குப்புற படுக்க வச்சிரும். காலி எப்பறா தப்பிச்சான்? மருது அண்ணன் வந்துடுறா. டேய், திரும்புடா. வாணே வா. மர ரைட்ல அண்ணன் செஞ்சு பயக பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேல இருந்து தலை கீழே அப்படியே ஊரே ஆடிட்டோம்ல. ஆமா ஆமா. திரும்ப தலையில அப்புறம் அண்ணா, எப்படா வந்தீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்னே மருது. இப்பதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா, நாங்க எழுதி கொடுத்தெல்லாம் படிச்சீங்களா? விடிய விடிய தூங்காம படிச்சாச்சு. அதுவும் அக்கால பெண்கள் இக்கால பெண்கள் பழக்க வழக்கம்னு ஒரு சாப்டர் எழுதி கொடுத்தே. சூப்பர். யாரு எழுதி கொடுத்தது? நீதானப்பா. அத பத்தி இந்த பகுதியில நான் பேசிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பெண்கள் ஓட்டு எனக்கு தான். அதுக்கப்புறம் நான் தான் கவுன்சிலர். இங்க பாரு, விழா ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? எந்த விழா? என்னையா சுதந்திர தின விழான்னு காசு வாங்கிட்டு போனீங்கல்ல? அண்ணா, எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. அண்ணா, நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை அந்த மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தீங்கல்ல, அந்த மாத்திரை சாப்பிடுறதுக்கு மறந்துட்டேன். இதை மறக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிடணும். கரண்ட் போச்சுடா. கரண்ட் போச்சா? என்னடா பண்றது? டேய், மருது ஜெனரேட்டர் வச்சிடலாம். ஜெனரேட்டரா? ஜெனரேட்டர்னா அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அண்ணன் வேற கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்காரு. அண்ணா, நிப்பாட்டு. எதுக்கு எடுத்தாலும் நீ காசு கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது 5 பைசா இல்லாம வந்தேன். கொடியேத்துங்க, முட்டாய் விடுங்க, சாப்பிட்டு வீட்டுல போய் சோறு சாப்பிட்டுக்கிறேன். அதான் செயின் மோதிரம்லாம் இருக்குல்ல. மருது. அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். கையறா கரிகாலா. என்ன இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிட்டே இருக்கேன்? வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம கிக்கி கிக்கின்னு இழிச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ணா, கேவலத்தையும் அவமானத்தையும் எவன் ஒருத்தன் பொறுமையா தாங்கிக்கிறானோ அவன்தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி பெரிய ஆளா வர முடியும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. கரெக்ட் மருது. துபாயில இருந்து கஷ்டப்பட்டு எவனாவது காசு சம்பாதிச்சிட்டு வருவான். அவன்கிட்ட இருந்து வாங்கி திங்க கூடாதுன்னு உங்க தாத்தன் சொல்லலையா? எங்க போயிருப்பான்? மம்மி மாதிரி சுடுகாட்டுல தான் படுத்திருப்பான். தோண்டி எழுப்பி விளக்க மாத்து கொண்டு அடிக்கல, என் பேரை மாத்து. அண்ணா, ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய், அண்ணனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. கூல்ட்ரிங்க்ஸா? அதுவும் என் காசா தான் இருக்கும். ஐயோ, ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு டீ குடுறா. ஆமாடா. டீ எல்லாம் வேண்டாம். மக்கள் ஆசைப்படுறாங்க, சாப்பிட மாட்டேன்றீங்க. ஓட்டு விழாது. இந்தடா. ஏய், டீயை கொண்டா. போட்டு போடுவான்.
போடுவாங்கல்ல. கண்டிப்பா. அண்ணே கேஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு மோர். மோரா? என்ன சொன்ன உடனே வர பக்கத்துல பதுங்கி இருந்தானா? சாப்பிடுனே. மோர் வேணாம். அண்ணே சாப்பிடுங்கண்ணே, மக்கள் ஆசைப்படுறாங்களே, ஓட்டு கிடைக்காது. ஐயோ, இந்த மக்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பானே. காலே வாழ்க! காலே வாழ்க! வருங்கால கவுன்சிலர் வாழ்க! வருங்கால ஜனாதிபதி போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்களா? சத்தம் போடாதடா. வாழ்க வாழ்க. ஓகே, இதெல்லாம் ஜெனரேட் கொடுத்துடலாம். நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து மேடையில ஏறி பிச்சை எடுக்கிறீங்கண்ணா. வாங்கண்ணா போலாம். மேடையில ஏறதுக்கு முன்னாடி முன்னாடி மேடையில ஏறதுக்கு முன்னாடி என்ன முன்னாடி என்னாச்சு? ஏய், முடியலடா. அவுட்டு. என்னடா? வாங்கடா. எதுக்கு இதெல்லாம்? குடி. கூலா இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். ஐயோ போதும் போதும். சரி. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் சிரிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வர்றேன். ஏன் இப்படி செலவு பண்ற? பணத்தை பத்திலாம் கவலைப்படாத, நீ ஜாலியா இரு. டேய், ஐயோ. என்னடா இங்க நடக்குது? அண்ணே தலைவா, ஐயோ வருங்கால கவுன்சிலர், எங்க கவுன்சிலர். நான் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பொம்பளை பிள்ளைகளுக்கு பிஸ்கூத்து வாங்கி கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் உங்களுக்காக தானே. இதுவும் எனக்காகவா? என்னப்பா சொல்ற? இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி. 400 ஓட்டு இருக்கு. எல்லாம் பேசி வச்சிருக்கேனே. மருது, நீ வந்ததுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கவுன்சிலர் ஆயிடுவேன் நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாண்ணே. அச்சு, இவர்தான் வருங்கால கவுன்சிலர். உங்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. அண்ணனுக்கு ஒரு ஆய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லிக்கங்க. ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. ஹலோ. இல்ல ஒரு ஹாய் சொல்லி வச்சா நாளைக்கு காலேஜ் பிரச்சனை தீக்கலாமேன்னு ஹாய் ஹலோ. கரெக்டா சொல்லு. ஓட்ட மாத்தி போட்டுற போறாங்க. செலவு நிறைய ஆயிருக்கு. பை பை. பாய். அலு அலு அலு. நல்ல அலு. கண்ணீர் வர்ற மாதிரி அலு. கதறி அலு. பக்கத்துல வா. அப்படியே வா. அலு அலு அலு. நல்ல அலு. இங்க பாரு, இங்க பாரு. அழுகாது. உன் கஷ்டம் தான் என் கஷ்டம். உன் கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படணும் தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். காலின்னு வந்தோடனே கப்புன்னு குத்திடணும். புரியுதா? உங்க ஓட்டு எனக்கு தானே. போயிட்டு வாங்க. என் உதவி வீடு தேடி வரும். இங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. ஏ தம்பி, இங்க வா வா. அண்ணன் என்னை தேடி வந்திருக்காரு. குடுகுடுன்னு ஏறி போய் 2 இளநீ புடிங்க போடு. காலினோடனே கண்ணை மூடி குத்தணும். 2 இளநிக்கு 1 ஓட்டு. 20 இளநினா 10 ஓட்டு ஆகி போகும். கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் நகரத்தந்தை ஆயிட்டா. என்னைய பதவி உயர்வு பேசிக்கிட்டு இருக்கு. சாவுல். ஹலோ சாவுல். ஹைவேஸ்ல 1000 ஓட்டத்தை ஒரு ஆள் அமைக்கணுமா? சரி சரி வை வை, அப்புறம் பேசுவோம். இனிமேல் நான் சச்சா பேசாத வை. டேய், என்னடா இத்தனை இளநீ விழுந்துட்டு இருக்கு? டேய் டேய் டேய், இறங்க இறங்கி வாடா. 2 இளநீ போனா தோப்பியா காலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இறங்கி வா, உன்னை கொல்றேன். வா வா வா. உங்களை நம்பி சொத்து வாங்கினா நல்லா இருக்கும். பாங்க சொல்லுண்ணே. அவனுக்கு இருக்கிறதே 1 ஓட்டு. எதுக்கு இத்தனை இளநியை பறிச்சு போடுற? அவருக்கு இல்லைண்ணே, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் எப்படா நடக்குது? நீங்க எப்படா வந்தீங்க? எப்படா இளநியை கவுனீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, நீ குடிச்ச இளநிக்கெல்லாம் காசு கொடுக்க போறியா? எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, உங்களை எதிர்த்து நிக்கிற கவுன்சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. இந்த வருஷம் அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். பின்ன என் பேர் காளிடா. என்னை எவன் எதிர்த்து நின்னால் கடவுள் தண்டிச்சிருவாரு, தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு சோகமான விஷயம். என்னப்பா? உங்களை எதிர்த்து 10 பேர் நிக்கிறாங்க. ஐயோ, கடவுள் என்னை கடைசி வரை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னையா பண்றது? யோ, அங்க என்னையா கூட்டமா இருக்காங்க? அவங்க தானே உங்களை எதிர்த்து நிக்கிற 10 பேரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நான் தானே கூப்பிட்டு வந்தேன். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இவங்க எல்லாரும் நம்ம வேலைக்கு வாங்கிட்டோம்னா உங்களோட போட்டி போட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கிறீங்க, உங்க லட்சியம் நிறைவேறிடும்னு. அவ்வளவுதான், எனக்கு அது போதும். மருது, நான் இப்ப என்ன செய்யணும்? பட்டுன்னு போய் பணத்தை எடுத்து பாரு. அண்ணன் பட்டுன்னு போயிட்டாரு. எப்படின்னா பட்டுன்னு பணத்தோட வந்தீங்க? இந்தியாவிலே என்னைய மாதிரி அவசரமா காசு எடுத்துட்டு வரவன் எவனுமே கிடையாது. இங்க பாரு, இந்த 10 பேத்துக்கு இந்த காசை கொடுத்து பைசல் பண்ணிடுவோம். வாங்க போலாம். அண்ணா, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. அப்படியா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், பின்னாடி பல பிரச்சனை வரும்ண்ணே. ஆமா ஆமா ஆமா. பணத்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் புடி. எதுக்குடா புடிங்க? பாத்துங்கன்னு சொன்னேன். அப்படியா? இந்த மருது பையன் என்னை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிறேன்னு சொல்றானே, இது நடக்குமா? அண்ணே, கண்டிப்பா நடக்கும். அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அண்ணனை ஜெயிக்க வச்சிங்கன்னா
உங்களுக்கு புதுசா கோயில் வேணும்னு கேட்டீங்களா, அதை கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. தண்ணி டேங்க அவரே கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஆள் ஒரு 200 ரூபாய் கையில வச்சு டேய் மருது என்னாச்சு? பார்ட்டி கிட்ட ஃபுல்லா பேசிட்டேனே, எல்லாம் சரண்டர். சரி சரி தேர்தல் வேற வருது. கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கு. சரக்கு வாங்கவே பத்தாது. சரக்கு வாங்க பத்தாதா? என்ன பண்றது? கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு காசு வரா மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பொய், பிராடு பிராடு. நிஜமா சொல்றேனே, சூப்பர் ஐடியா. வாங்கண்ணே. என்ன செய்ய போறாங்களோ? சொல்லிட்டேன் சேட்டு. அண்ணே, பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. என்னையா எழுதிட்டாங்க? மருது, நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றியப்பா? அண்ணே, நம்ம என்ன விற்கவா போறோம்? அடமான் தானே வைக்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. அண்ணே, கான்ஃபிடென்ட்டா கையெழுத்து போடுங்க. நம்பி போடுங்கண்ணே, நாங்க இருக்கோம். யோசிக்காதீங்கண்ணே, கையெழுத்து போடுங்க. அண்ணே, தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். போடுங்க. காளி 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 போட்டேன். இந்தாங்க. போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, உங்க சின்னம், உங்க சின்னம். வாங்க சார், வாங்க சார், எங்க அண்ணன் தான் கவுன்சிலரா நிக்கிறாரு. நல்லா பாத்துங்க சார், நல்லா பாத்துங்க சார். ஒரு தடவை 2 முறையா பாத்துங்க சார். நல்லா ஜோரா கை தட்டுங்க சார். மருது, என்னன்னு நம்ம என்ன லேகிய விக்கவா வந்திருக்கோம்? எதுக்கு கூறு போட்டு கூவி கூவி விக்கிற? நீங்க கவுன்சில் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும். அப்ப கம்முன்னு இரு. எங்க அண்ணனை மாதிரி ஒரு நன்றி உள்ள மனுஷனை இந்த ஊர்லயே பார்க்க முடியாது. அதனாலதான் நன்றிக்கு பேர் போன நாய தனது சின்னமா தேர்ந்தெடுத்திருக்காரு. தம்பி, நீ பேசுறது என் மனசு குளிர்ந்துருச்சு. எங்க அண்ணனை மாத்திரம் நீங்க கவுன்சிலர் ஆக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி எல்லாரையும் பஸ்பமாக்கிடுவார். தம்பி, நான் உள்ளூர் கவுன்சிலரா, இந்தியாவுக்கே கவுன்சிலரா? லோக்கல் பிரச்சனையை பேசியா? இப்ப பாருங்க, அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தட்டுல கூட சோறு போட வேணாமா, தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா. அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு. தம்பி, எதுக்கு நாய் நாயின்னு ரொம்ப கேவலப்படுத்துற? அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலியோ இல்ல கல்லாலியோ அடிச்சே கொள்ளலாம் நான் உறுதி கொடுக்குறேன். என் உசுர எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? கொண்டா, நானே பேசிக்கிறேன். அண்ணன் அண்ணன் 2 வார்த்தை பேசுவாராம், பேசுங்க. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, என்னையா நான் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பூரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஐயோ, அங்க ஓடுறாங்களே. ஏப்பா, அண்ணன் போஸ்டா நின்னே என்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டீ கடை வச்சிருந்த பொண்ணுன்னு அதெல்லாம் ஜெயிக்காது, இறங்க. தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க. என்னாச்சு? கரிகாலா, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க? வெறும் 50,000 தான் இருக்கு. குடு. எதுக்கே காசு எடுத்து போற? இந்த காசை எடுத்து போய் என்னையா செய்ய போற? இவன் மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கே. ஹலோ ஹலோ, ஓட்டு போட்டுங்க, மறந்துடாம ஓட்டு போட்டுங்க. நீ மாடா கூட்டத்துல கேவலப்பட்டாதா. ஓட்டு போட்டுங்க. மருதே, ஒரு நிமிஷம் உட்காரு. அம்மா, அண்ணனுக்கு மோர் கொண்டா. மோர்லாம் வேணாம், தண்ணி குடுமா. லாவண்யாவுக்கு நல்ல இடத்துல ஒரு வர வந்திருக்கு. பையன் பேரு கார்த்திக், பக்கத்தூர் தான். நானும் 4 பேர்த்துல விசாரிச்சேன். பையன் ரொம்ப நல்ல பையனா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கு பிடிச்சா போதுமா? தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னப்பா சொல்லிட்டால? முடிச்சிருங்க. முடிச்சிடவா?
கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும், அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாம் காலி பார்த்துப்பா. காளி பார்த்துக்கப்பா. வரேன்ப்பா. வீடு சின்னதுக்கே ஓட்டு போட்டுருங்க. வணக்கங்க. வணக்கம். கண்டிப்பா. வணக்கம்மா. என்னையா அது பெரிய கொடுமையா இருக்கு. அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு, நம்ம சைடு ஒரு ஆளை கூட காணா. அதான் எனக்கும் தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலர் ஆக போறது இல்ல. ஏப்பா ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்போ ஒரு வேளை காணா. அண்ணா ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ? தோப்புல தான் இருப்பாங்க. வா போய் பாட்டு வந்துருவோமா? பாத்துலாம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பார்த்துட்டு போலாம். நிறைய கொடுத்துருப்பீங்களோ காசு. எங்க கிட்ட காசு வாங்கினவங்கள எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஐயோ வாட்டு 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 வாட்டாது மருது. ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க? இந்த நிலையில இருக்காங்க. நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது? டேய் தம்பி, டேய் தம்பி, ஓட்டு போட வரா. டேய் சின்ன தம்பி. ஐயோ இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியல. ஒன்றும் கிடைக்கல. என்னடா ஆச்சு? டேய் டேய் தம்பி, ஓட்டு போட வரா. டேய் அம்புட்டு பேர் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே. டேய் தம்பி, ஓட்டு போட வரா. அண்ணே ஓட்டு ஓட்டு போட வரா. ஓட்டாச்சு. போட்டாச்சா? இப்ப தாண்டா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, வந்து போடுறா. போட்டாச்சா? சரக்க போட்டாங்களா ஓட்ட போட்டாங்களா புரியலையே. யோ வாயா ஓட்டு போட வாயா. யோ வாயா ஓட்டு போட. டேய் இவங்க எல்லாம் தூக்குங்கடா. ஏ மருது, ஏ மருது, என்னடா அவங்க ஓடி போயிட்டாங்க? அட கடவுளே, துபாயில சம்பாதிச்ச காசு போச்சு. காலி பாட்டில காட்டுறியா? காலி காலின்னு காலி ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ இதை குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? பொண நாத்த அடிக்குது.